ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் தான். இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச். 7 o'clock ஸ்ரீலங்கன் கொலம்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான். எப்படிலே ஒரு கிரேட்டஸ்ட்டு ரைவல்ரின்பாங்க இந்த மேட்ச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு 8 தடவை வந்து இந்தியா பாகிஸ்தான் T20 மோதிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 7 வின்னு வாங்கியாச்சு. அந்த 2021 வந்து தான் கொஞ்சம் பிசுறு தட்டிருச்சு. இன்னும் 10 விக்கெட்டில் வின் பண்ணிட்டாங்க. இருக்கிறதுலே வேர்ல்டு கப்பே ஃபஸ்ட் டைம் 10 விக்கெட்டில் வின் பண்ணுங்கிற ஒரு பேரோட போயிட்டாங்க. அங்கே மட்டும்தான், ஏன்னா அந்த டைம் தான் வருண் சக்கரவர்த்தி புதுசாக ஸ்பின்னராக உள்ளே வந்தார். பும்ரா வந்து நல்லா பண்ணியுமே ஒன்றும் பண்ண முடியல. அந்த டயத்தில் அந்த மேட்சை வந்து மறந்து அதுக்கப்புறமும் ஒரு 4-5 வாட்டி வின் பண்ணியாச்சு. 50 வேர்ல்டு கப்லேயும் சரி, சாம்பியன்ஸ் ட்ராப்லேயும் சரி வின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்த வேர்ல்டு கப்லேயும் T20 வேர்ல்டு கப்லேயும் நம்ம வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன மேட்டர்னா, இது வந்து இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம துபாயில் தான் ஆடிட்டு இருந்தோம். இப்போ ஸ்ரீலங்காவில் கொலம்போ பிச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவுலிங் சூப்பராக வரும் நம்ம டீமுக்கு. பட் பேட்டிங் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா பிச்சு வந்து பெரிய கிரவுண்டு வேறையா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கிரவுண்டு மாதிரி கிடையாது. இங்கே நேற்று பார்த்தீங்களா அகமதாபாத் மேட்ச்சு, நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆப்ரிக்கா, விட்டு இங்கிட்டு திருப்பு அங்கிட்டு திருப்புன்னு அடி பேட்டிங்கில் சும்மா சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு இருக்காது. ஒரு இனிஷியலாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஒரு 6-7 ஓவர் வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பால் ரொம்ப நின்று வரும். ரொம்ப ஸ்லோ விக்கெட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன பண்ணணுன்னா எப்போயும் போல தான் சூர்யா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வாங்கிருங்க போதும், பரவாயில்ல. அங்கே 4 ஸ்பின்னரு 40 ஸ்பின்னரோடு வந்தாலும் பிரச்சனையே கிடையாது, நமக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது. ஓப்பனிங்கில் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா வந்து எப்பயும் போல் டிஃபென்ஸ் மோடே கிடையாது, அட்டாக்கிங் மோடு தான். நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க கம்பல்சரி. ஏன்னா ஓப்பனிங்கில் போடுற அந்த 2 ஃபாஸ்ட் பவுலரையும் நல்லா அடிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரைமான ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. எல்லா டோர்னமெண்ட்லேயும் அவங்க எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டுருக்காங்க. பட் அடிக்கிறதுக்கான பாலில் கண்டிப்பாக அடிச்சிருவீங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருங்க அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஒரு நல்ல 2 பேர்த்தில் யாராவது ஒன்று ஒரு 50+ ஸ்கோர் போயிருங்க. கண்டிப்பாக அடிச்சிட்டாங்கனாலே போதும். மிடில் ஓவர்ஸில் நமக்கு வந்து திலக் வர்மா என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவங்களோட பவுலர்ஸோட வீடியோ பார்த்துருக்கோம், அதை நாங்கள் கோச்சஸோட அனலைஸ் பண்ணியிருக்கோம், பக்காவாக ப்ரிப்பேர்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க பவுலர்ஸோட நம்ம எந்த சீரியஸுமே ஆடினது கிடையாதுல்ல, ஸ்ட்ரைட்டாக வேர்ல்டு கப்பில் தான் ஆடுறதுனால அவங்க எப்படி போடுவாங்க ஓனையும் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம், பார்த்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சூர்யாவுமே கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டாரு, அங்கே எவ்வளோ பெரிய சாம்பியன் பிளேயர் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்ம தரமாக தான் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு சூர்யாவும் கான்ஃபிடண்ட் ஆகிட்டார். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா உஸ்மான் தாரிக் பவுலிங்கை வந்து சூர்யா போட ரிங்கு எல்லாருமே பேட்டிங் ஆடி பழகுனாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக ட்ரெயின் ஆகிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ப்ரெஷரே இல்லாமல் போய் கேம் ஆடணும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே ப்ரெஷர் போடும், எப்படியா நம்ம ஜெயிச்சாகணும், நீங்கள் மற்ற மேட்ச் ஜெயிக்காதீங்க அந்த கதையெல்லாம் விட்டுருவாங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அப்படி தான் அங்கேயும் பாகிஸ்தான்லேயும் அப்படி தான். எல்லா இடத்துலையும் லைவ் போகும், எல்லாருமே வெறியாக இருப்பாங்க, எப்படியா இந்த தடவை வேர்ல்டு கப்பில் இந்தியாவை அடிச்சே ஆகணும்னு. அதனால பேட்டிங்கே ஃபஸ்ட்டு வாங்கிருங்க. சேசிங் போய்க்கலான்னு நீங்கள் தான் நம்ம மாட்டிக்குவோம். பேட்டிங் ஃபஸ்ட்டு வாங்கிட்டா நம்ம கொடுக்குறது தான் டோட்டலு. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா போதும். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துகிட்டு ஒரு நல்ல டோட்டல் போட்டுருங்க. நம்மக்கிட்ட இருக்க இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்களே வந்து ஒரு 10-12 ஓவருக்கு இந்த 4 பேருமே ஆடணும். அடுத்த 8 ஓவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங்கு, சிவம் டுபே, அக்சர் படேல் அவங்கள கொண்டு வந்துடணும். ஏன்னா முன்னாடியே அவங்களாம் வந்துட்டாங்கனாலே கேம் வந்து ரொம்ப இதாகிடும். எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தான் வந்து ஒரு 12லேருந்து ஒரு 13-14 ஓவர் வரைக்கும் ஸ்பின்னர் தான் போடுவாங்க. ஏன் தெரியும்னா 4 ஸ்பின்னர் இருக்காங்க. நவாஸு, உஸ்மான் தாரிக்கு, அப்ரார் அகமது, சதாப் கானு, இன்னொன்று எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஷாம் விஷ் வச்சுருக்காங்க ஓப்பனிங் பேட்டர். அவரும் வந்து பந்து போட்டுருவார், நடுவில் ஒரு ஓவர் தள்ளிடுவாங்க அவருக்கும் வச்சு. அப்படிங்கும்போது நம்ம ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு எப்படி ரெடி ஆகிக்கணும். பந்து நல்லா நின்று மெதுவாக நல்லா டேர்ன் ஆகி போடுவாங்க. முட்டி கீழே தான் முக்கால்வாசி பந்து போடுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து நல்லா
நல்லா நின்று பந்தை வாட்ச் பண்ணி ஆடினாலே போதும். திலக் வர்மா அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டாரு, நாங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் வீடியோவில், நாங்கள் நல்லா பேட்டிங் ஆடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். நமக்கு தேவை எல்லாரும் அடிக்கிறத விட ப்ராப்பராக இப்போ சிவம் டுபேலாம் ஸ்பின்னரை வந்து பொறிச்சு எடுத்துடணும். அவருக்கு நிறையா ஓவர் ஸ்பின்னர் ஆடணும். அவர் முன்னாடியே வந்து சூரியகுமார் யாதவுக்கு அடுத்து அவரை வேகமாக கொண்டு வந்துடணும். ரொம்ப லேட்டாக பின்னாடி போகக்கூடாது. அவரை முன்னாடியே கொண்டு வந்து ஸ்பின்னரோடு ஆட விட்டுறணும். ஒரு 180+ ஸ்கோர் அடித்தாலே போதும், ஈஸியாக பாகிஸ்தானை நம்ம டிஃபன் பண்ணிடலாம். அதுபோக பாகிஸ்தானோட பேட்டிங் லைனப்பில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து சாம் ஆவிஷும் ஃபராகானும் இருக்காங்க. இப்போ சாம் ஆவிஷ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டார்கெட் வச்சு அங்கே தான் பந்தடிப்பார். ஃபராகான் வந்து பாலுக்கு பால் ரியாக்ட் பண்ணி பால் எங்கே வருதோ அந்த லைன்லேயே தூக்கி விடுவார். ஃபராகான் வந்து நல்ல 6 கட்டிங் பேட்ஸ்மேனு, சாம் ஆவிஸும் நல்லா 6 அடிக்க பழகிட்டார். இப்போ 2 பேருமே 6ல் தான் பவர் பிளே போகிறாங்க, பவுண்ட்ரியில் போகிற மாதிரி தெரியல. அப்படிங்கும்போது நமக்கு பவர் பிளேலேயே நம்ம வந்து பும்ரா, ஹர்திக் பாண்டியாவும் அஷ்ரப் சிங்கும் கண்டிப்பாக பவர் பிளேயில் நல்ல ஓவர் போட்டாங்கனாலே போதும். பவர் பிளேலே விக்கெட் எடுத்துடணும். சல்மான் ஆகாருக்கு இந்த டோர்னமெண்ட்டு சரியில்லை, பேட்டிங் நல்லா அமையலை. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அடித்து ஜெயிச்சு கொடுக்கணுன்னு தான் பார்ப்பார். அவரும் பாவரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரினா நின்று கொண்டு போயிடுவாங்க கேமை, அந்த மாதிரி ஆளுங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு விக்கெட் விழுந்தா அடுத்தடுத்து வர்றலாம் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் விக்கெட் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் அன்றைக்கி யூஎஸ்ஏ மேட்ச்சில் இருந்தது. சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா அன்றைக்கெலாம் அவ்வளோதான், நமக்கு கப்பை சடித்து அனுப்பியிருப்பாங்க அப்போயே. அதுதான் அந்த சம்பவம் மட்டும் நம்ம இந்தியாவில் நடக்கும், அங்கே வந்து நடக்காமல் தடுத்துருவாங்க. அதுதான் அங்கே சல்மானாகவும் பாபர் அசமும் டிஃபென்ஸில் போயிடுவாங்க, போய் அப்படியே கொண்டு போய் கேம் எடுத்துருவாங்க. அவங்க விக்கெட்டு தான் அந்த 2 விக்கெட் தான் நமக்கு மெயினான விக்கெட்டு. இப்போ ஓப்பனிங்கில் இருக்கிற விக்கெட்டு கிட்டிங்லேயே வந்துடும். அவங்க ஒரு 6 அடிக்கிறாங்க, 2 6 அடிக்கிறாங்கன்னா நம்ம கிட்டிங்லேயே விக்கெட் வந்துடும். நமக்கு மிடில் ஆர்டரில் இருக்கிற சல்மானும் பாபர் அசம், கேப்டனையும் பாபர் அசமையும் தூக்குனாலே போதும். மொத்தமாக அதுக்கடுத்து வர்ற விக்கெட் நமக்கெல்லாம் ஃப்ரீ தான். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு பேட்டர் 2 பேட்டர் தான் அடிக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு 20-30 ரன் அடிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த விக்கெட்லாம் வந்துடும். இந்த 2 விக்கெட் தான் நமக்கான மெயினான விக்கெட்டு. இவங்க தான் இந்த 2 பேர் எடுத்துகிட்டு போய் கேமை கொண்டு போய் 15 ஓவருக்கு தள்ளுறது. அவங்கள முதல் 2 விக்கெட் தானாக வந்துடும், அடுத்த 2 விக்கெட் எடுத்தா முடிஞ்சு, அவ்வளோதான். நம்மளுடைய பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பும்ரா வந்து 4 ஓவருமே போடணும், சூப்பராக போடணும், எக்கனாமிக்காக போடணும். கண்டிப்பாக பும்ராட்டேருந்து ஒரு 2-3 விக்கெட் எடுக்கணும். ஏன்னா எக்கனாமிக்காக பும்ரா போட்டுருவார், 2-3 விக்கெட் எடுத்துட்டாலே போதும். ஏன்னா அஷ்ரப் சிங் பவர் பிளே தாண்டி விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் அவர்களில். பவர் பிளேலேயாவது அவர் ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக தூக்கிடணும் அஷ்ரப் சிங்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஸ்பெல் போடணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மேட்ச்சில் ஃபயராக இருப்பார் அவர் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்பெல்லில் போட்டார்னா போதும், நல்ல ஸ்பெல்லை போட்டு தூக்கி கொடுத்துட்டாருனா போதும். வருண் சக்கரவர்த்தி சொல்லவே வேணாம், அவர் ஒரு தனியான ப்ரைம் ஃபார்மில் இருக்கார். அவருக்கான 4 ஓவரை கொடுத்து பந்து போட விட்டு அட்டாக் பண்ணாலே போதும், அவர் பார்த்துக்குவார். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அக்சர் படேல் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. பட் இந்த கிரவுண்டு வந்து நல்ல பெரிய கிரவுண்டு தான். அக்சர் படேல் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போவார். பட் இந்த கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு தான். அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு 6 போனாலும் இன்னொரு 6ல் விக்கெட் வந்துடுது. அது வந்து கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் நடந்துடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியா vs பாகிஸ்தான் ஈஸி வின் ஃபார் இந்தியா தான். நீங்கள் சொல்லலாம் அங்கே உஸ்மான் தாரிக் இருக்கார், ஸ்பின்னர்லாம் இருக்காங்கன்னா, இந்தியா இந்த தடவை ப்ராப்பராக பிளான் பண்ணி கவனமாக வந்து அடிச்சிருவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி மழை மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல மேட்ச் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம தோற்றாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, குரூப் 8க்குள்ளே வந்துடுவோம். பட் இந்த மேட்ச்சு தான் வேர்ல்டு கப்புன்னு வர்றதே எதுக்கு? ஒன்று கப் அடிக்கிறது, இன்னொன்று இந்தியா பாகிஸ்தான் ஜெயிக்கிறது. இந்த 2 தான் சரியா. இப்போ நமக்கு முதல் வேலை இந்தியா பாகிஸ்தான் ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும். 2வது கப்பு, ஃபஸ்ட்டு இந்தியா ஜெயிக்கணும். அந்த வேலையை மட்டும்தான் இப்போ பார்க்கணும். கண்டிப்பாக ப்ரெஷரே இல்லாமல் கேம் ஆடினாலே போதும். எனக்கு தேவை இஷான் கிஷன்னு இப்போ 2 மேட்சை பண்ண சம்பவம் மாதிரியே அவர் போயிடணும், அதே ஃப்ளோவில் போயிடணும். அபிஷேக் சர்மா வந்து என்னன்னு தெரியல, இன்னும் வந்து ரெடியாகி வர்றாரு, கண்டிப்பாக வந்துடுவாருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 11ல் சேஞ்ச் இருக்கும், வாசி உள்ளே வருவார், ரிங்கு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிப்படுது.
பட் சூரியகுமார் யாதவ் அது பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு. ரிங்கு சிங்கால் பில்டிங் பண்ணியே ஒரு 10லேருந்து 15 ரன் கம்பல்சரி சேவ் பண்ணுவார். 2-3 கேச்சஸ் அருமையாக எடுப்பார். இங்கிட்டிருந்து அங்கிட்டு அங்கிட்டிருந்து இங்கிட்டு பயங்கரமாக ஓடுவார். அதே பர்ஃபார்மன்ஸ் வாசியால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரியா? என்னதான் இருந்தாலும் வாசிக்கு 2 ஓவர் தான் கொடுப்பாங்க. உள்ளே வந்தாலும் 2 ஓவர் தான் போட முடியும். அப்படி தான் வச்சுருப்பார் சூர்யா. அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுக்கு ரிங்குவே நல்லா பேட்டிங் ஆடிடுவார் எப்படியும் நாளைக்கு. ரிங்குவே இருந்தாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் சூர்யா போவார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படியுமே நமக்கு ஸ்பின்னர் தேவை வேணும்னா அபிஷேக் சர்மா வச்சு ஒரு ஓவரை ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க என்ன தான் 4 ஸ்பின்னர் 5 ஸ்பின்னர் வந்தாலும் நம்ம ப்ராப்பராக 2 ஸ்பின்னரு 3 ஃபாஸ்ட் பவுலரு அந்த ஃபார்மெட்டில் தான் போவாங்க. இல்லைன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஒரு ஸ்பின்னரோடு போவாங்க. மொத்தம் 3 ஸ்பின்னரோடு போவாங்க. அந்த மாதிரி வேணால் நடக்கலாம். பட் அசரப் சிங்கை தூக்கிட்டு வேணால் வாசி உள்ளே வரலாம், இல்லை குல்தீப் யாதவ் உள்ளே வரலாம். பட் அசரப் சிங்கு ஒரு நல்ல பவுலர். ஒரு சில சமயம் பும்ராக்கு படலைனாலும் அசரப் சிங்கு எல்லா விக்கெட்டையும் கழட்டி கொடுத்துருவார் பவர் பிளேயில். அதனால அது ஒன்று. இன்னும் சிராஜ் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். சிராஜுக்கு 11ல் இடம் இல்லை, பும்ரா ஆடுறாரு. ஏன்னா சிராஜி ஸ்ரீலங்காவில் பண்ணாத சம்பவமா. பட் 11ஸ் பக்காவாக இருக்கிறதுனால அதை கலைக்க வேணான்னு தான் பார்ப்பார் சூரியகுமார் யாதவ். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த மேட்ச் முடிஞ்சதும் மேட்ச் ரிவ்யூவும் போடுறேன். எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். யார் சூப்பராக பேட்டிங் ஆடுவாங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷனும் திலக் வர்மா இவங்க 2 பேரும் நல்லா பண்ணணும். அதுதான் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.